நாம் இந்த செக்ஷனில் ஸ்க்ரீனில் இருக்கின்ற சற்று காம்ப்ளெக்ஸ் என்று கருதப்படும் இந்த லேஅவுட்டினை எவ்வாறு உருவாக்குவது என்று பார்ப்போம். நாம் இந்த லேஅவுட்டினை உருவாக்கி நமக்கு தேவையான கண்டென்ட்டினை எவ்வாறு கொடுப்பது என்று ஒரு சிறிய ஐடியாவினை எடுப்போம். இதையும் நான் எனது ஃபிக்மா ஃபைலில் இன்க்ளூட் செய்து இருக்கின்றேன். நான் எப்போதும் சொல்வதைப் போல ஃபிக்மா ஃபைலின் லிங்கினையும் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்க்கலாம். முதலில் நாம் இதை டிசைன் செய்ய எவ்வாறு நினைப்பது என்று பார்ப்போம். நான் இப்போது எனது டிராயிங் பேடுக்கு வந்திருக்கின்றேன். இப்போது நாம் இதை வரைந்து இதை எவ்வாறு இம்ப்ளிமெண்ட் செய்வது என்று ஒரு ஐடியாவினை எடுத்து பார்ப்போம். இங்கு இதை உருவாக்குவது பெரிய கடினம் இல்லை அல்லவா? இதில் கண்டென்ட் ஒன்று இருக்கிறது. எமது லேஅவுட் விஜெட்டாக கண்டெய்னர் ஒன்று இருக்கிறது. நாம் எவ்வாறு கண்டெய்னரை வரைவோம்? இப்போதைக்கு நான் இவ்வாறு கண்டெய்னரை வரைகிறேன். இந்த டிராயிங் பற்றி அதிகம் நினைக்காதீர்கள். அடுத்து இந்த கண்டெய்னருக்குள் காலம் ஒன்று இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு புரிய வேண்டும். காலம் ஒன்று இருக்க வேண்டும் என்று எவ்வாறு சொல்வது? நான் எனது ஃபில்மா ஃபைலிற்கு சென்றால் இதுதான் டைட்டில் என்பதை நீங்கள் பார்க்கலாம். இந்த டிஸ்கிரிப்ஷன் மற்றும் இது ரோவாகும். இது ரோ. இந்த ரோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் டைட்டில் ஒன்றுக்கு கீழே ஒன்றாகத்தான் பிளே செய்யப்பட்டு இருக்கிறது. அப்படியானால் இது முழுதாக கண்டெய்னர் ஒன்றுக்குள் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது டைட்டில் ஒரு டெக்ஸ்ட் விஜெட் ஆகும். இது டிஸ்கிரிப்ஷன் ஒரு டெக்ஸ்ட் விஜெட். இது ஒரு ரோ. ரோவிற்குள் இவ்வாறு கண்டெய்னர்ஸ் இரண்டு பிளே செய்யப்பட்டிருக்கின்றன. இது மிகவும் எளிதாகும். நாம் இதை எவ்வாறு கொடுப்பது என்று பார்ப்போம். முதலில் நமது டைட்டிலினை கொடுக்க வேண்டும். அதன் பிறகு நமது டிஸ்கிரிப்ஷனினை கொடுப்போம். ஃபைனலி நாம் இந்த ரோவினை கொடுப்போம். ரோவிற்குள் இவ்வாறு கண்டெய்னர்ஸ் இரண்டு தான் இருக்கின்றன. இது மிகவும் கடினம் இல்லை. இப்போது நாம் இதை எவ்வாறு இம்ப்ளிமெண்ட் செய்வது என்று புரிகிறது. நாம் இப்போது இதை எவ்வாறு இம்ப்ளிமெண்ட் செய்வது என்று பார்க்க வேண்டும். நான் இந்த விடயங்களை சிறிது கிளியர் செய்து கொள்வோம். இந்த விடயங்கள் உங்களுக்கு புரிகிறது என்று நினைக்கின்றேன். அதனால் நான் இந்த விடயங்களை நீக்குகின்றேன். நான் இவ்வாறு இவை அனைத்தையும் டிலீட் செய்து கொள்கின்றேன். இப்போது நாம் இந்த இம்ப்ளிமெண்ட் செய்வோம். இதன் முழு லேஅவுட்டினையும் கண்டெய்னர் ஒன்றில் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். நான் இவ்வாறு கண்டெய்னரினை கொடுத்து கொள்கின்றேன். இதை நாம் கொஞ்சம் பெரிதாக வரைவோம். இந்த கண்டெய்னருக்குள் நாம் காலம் ஒன்றுக்குள் கொடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். நமது முழு மெயின் லேஅவுட்டும் காலம் ஒன்றுக்குள் இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த டைட்டில் மற்றும் இந்த ஐக்கன் ஒரு ரோ. அதன் பிறகு ரோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கிறது. அதன் பிறகு டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழ் இந்த முழு கண்டெய்னர் இருக்கிறது. நாம் இதை இங்கு இம்ப்ளிமெண்ட் செய்வோம். இப்போது முதலில் இந்த ரோ வர வேண்டும் என்று உங்களுக்கு புரிய வேண்டும். அடுத்து நமது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் வர வேண்டும். அடுத்து இந்த பர்பிள் கலர் கண்டெய்னர் வர வேண்டும். இப்போது இந்த ரோ டிஸ்கிரிப்ஷன் என்ற விடயங்களில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நார்மல் இதற்கு டெக்ஸ்ட் விஜெட் ஒன்றை கொடுத்துதான் வேண்டும். பட் இந்த கண்டெய்னரை எவ்வாறு இம்ப்ளிமெண்ட் செய்வது என்று நீங்கள் யோசிக்க வேண்டும். நான் உங்களுக்கு அதை எவ்வாறு செய்வது என்று சொல்லிக் கொடுக்கின்றேன். நான் இதை மேலும் ஸ்க்ரோல் செய்வோம். இப்போது நான் இதை சிறிது ஜூம் செய்து கொள்கின்றேன். நாம் இப்போது இந்த பர்பிள் கலர் செக்ஷனினை டிசைன் செய்ய ஐடியா எவ்வாறு எடுப்பது என்று நாம் பார்ப்போம். இது முதலில் கண்டெய்னர் ஒன்றில் ரேப் செய்யப்பட வேண்டும் என்று உங்களுக்கு புரிய வேண்டும். ஏன் இதை கண்டெய்னரில் ரேப் செய்ய வேண்டும்? கண்டெய்னரினை ரேப் செய்தால்தான் என்னால் இவ்வாறு பர்பிள் பேக்ரவுண்ட் கலர் ஒன்று, இவ்வாறு பார்டர் ரேடியஸ் ஒன்று போன்றவற்றை ஆட் செய்து கொள்ள முடியும். அப்படியானால் நான் இங்கு வரைகிறேன். இந்த கண்டெய்னர் தான் இதுவாகும். கண்டெய்னருக்குள் இருக்கின்ற விடயங்கள் இவ்வாறு பிளேஸ் ஆக வேண்டும் என்று நாம் இப்போது சிந்திப்போம். நான் மீண்டும் எனது ஃபிக்மா டிசைனுக்கு செல்கின்றேன். இதைத்தான் இப்போது நாம் இம்ப்ளிமெண்ட் செய்ய போகின்றோம். இதில் டைட்டில் ஒன்று இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம். இதன் பிறகு டிஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்கிறது. அதன் பிறகு இவ்வாறு ரோ ஒன்று இருக்கிறது. இந்த மூன்றும் ஒன்றுக்கு கீழே ஒன்றாகத்தான் இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம். அப்படியானால் இதை நாம் இவ்வாறு காலம் ஒன்றில் ரேப் செய்து கொள்ள வேண்டும். இதுதான் எனது காலம் ஆகும். அடுத்து டைட்டில் இருக்கிறது. அது ஒரு டெக்ஸ்ட் விஜெட் ஆகும். அதன் பிறகு டிஸ்கிரிப்ஷன் இருக்கிறது. அதன் பிறகு இவ்வாறு இது 3 வட்டங்கள் இருக்கின்றன. நாம் இங்கு இதை ரோ ஒன்று என்று கொடுப்போம். இதை இம்ப்ளிமெண்ட் செய்யும் விதத்தை நாம் முந்தைய பாட்டில் ஒன்றிலும் பேசினோம். நமது இந்த லேஅவுட்டும் சரி. மீண்டும் நான் விளக்குகின்றேன். இது தனி கண்டெய்னர் ஒன்றாகும். அதற்குள் நாம் காலம் ஒன்றை கொடுக்க வேண்டும். அதற்கு பின் இந்த 3 வட்டங்களை கொடுத்து கொண்டோம். அதன் பிறகு இந்த கண்டெய்னரை நாம் டிசைன் செய்து கொள்ள வேண்டும். இது மிகவும் கடினமான விடயம் அல்ல. இந்த லேஅவுட் வர வேண்டிய விதத்தை நாம் ஒரு தாளில் வரைந்து சிறிது சிந்தித்து இந்த லேஅவுட்டினை டிசைன் செய்த பிறகு இதற்குள் கண்டென்ட்டினை கொடுப்பதையும் நம்மால் லேஅவுட்டினை நினைத்து கொள்ள முடியும். இப்போது நாம் இதை டிசைன் செய்தது போலவே கோடில் எவ்வாறு இம்ப்ளிமெண்ட் செய்வது என்று பார்ப்போம். நாம் இப்போது கோடுக்கு வந்திருக்கின்றேன். இதுதான் நாம் முந்தைய செக்ஷனில் எழுதிய கோட் மற்றும் இதுதான் நாம் முந்தைய செக்ஷனில் உருவாக்கிய அப்ளிகேஷன் ஆகும். நான் அவை அனைத்தையும் நீக்கி விடுகிறேன். நாம் எழுதி கொண்டு செல்வோம். வைட் மெயின் என்று டைப் செய்து நான் இங்கு மை ஆப் ஒன்று கொடுத்துக் கொள்கின்றேன். இங்கு மை ஆப் தேவையில்லை. நீங்கள் விரும்பியதையும் கொடுக்கலாம். நான் மெயின் ஆப் என்று கொடுத்துக் கொள்கின்றேன். அவ்வாறு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த உருவாக்கும் விஜெட்டிற்கு எந்த பெயரை கொடுக்கத்தான் வேண்டும். அதாவது நான் ஸ்டேட்லெஸ் விஜெட் ஒன்றை உருவாக்கினால் அந்த விஜெட்டுக்கு நான் மெயின் ஆப் என்று பெயரிட வேண்டும். இவ்வாறு சரியாக நான் ஆப்பின் பெயரை கொடுக்க வேண்டும். நான் இவ்வாறு கொஞ்சம் இந்த ஆப்பினை ரீஸ்டார்ட் செய்து கொள்கின்றேன்.
நாம் இந்த விடயங்கள் எதையும் ஸ்டைல் செய்யாததால் நமக்கு ஒரு black color ஆப் தான் தெரிகிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம். நான் ஒரு மெட்டீரியல் ஆப்பினை கொடுத்துக் கொள்கின்றேன். மெட்டீரியல் ஆப் டைட்டிலாக நான் லேஅவுட் 7 என்று கொடுத்துக் கொள்கிறேன். அதன் பிறகு உங்களால் மெட்டீரியல் ஆப்பின் ஹோமாக ஸ்கேஃபோல்டினை கொடுக்க முடியும். அதன் பிறகு உங்களால் நேரடியாக ஆப் பாரினை இம்ப்ளிமெண்ட் செய்து கொள்ள முடியும். இப்போது நமக்கு நல்ல பேசிக் நாலேஜ் இருப்பதால் நான் இந்த விடயங்களை சற்று ஸ்பீட் செய்து கொண்டு செல்கின்றேன். இவ்வாறு நான் ஆப் பார் அருகில் வருகின்றேன். இந்த பர்பிள் கலரினை தான் கொடுக்க வேண்டும். கலரினை காப்பி செய்து கொள்கின்றேன். அதன் பிறகு ஆப் பாரிற்கு வந்து பேக்ரவுண்ட் கலருக்கு வந்த கலரினை கொடுக்க வேண்டும். 0xFF என்று டைப் செய்து பேக்ரவுண்ட் கலரினை கொடுத்து கொள்கின்றேன். அடுத்ததாக நான் பாடியினை இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டும். எனது முழு பாடியினையும் காலம் விஜெட் ஒன்றில் கொடுக்க முடியும் என்று நான் சொன்னேன். அதனால் நான் ஒரு காலமிற்குள் இவ்வாறு ரேப் செய்து கொள்கின்றேன். காலமினை எடுத்துக்கொண்டால் நான் முதலில் இந்த கண்டெய்னர்ஸ் 2ஐ காலமிற்குள் கொடுக்க வேண்டும். நான் முதலில் இந்த கண்டெய்னரினை கொடுத்து கொள்கின்றேன். நான் முதலில் சில்ட்ரனாக எனது கண்டெய்னரினை கொடுத்து கொள்கின்றேன். கண்டெய்னருக்கு நம்மால் ஹைட் ஒன்று கொடுக்க முடியும் என்று உங்களுக்கு தெரியும். நான் ஹைட்டினை 350 என்று கொடுக்கின்றேன். அதன் பிறகு உங்களால் வித்தினை இன்ஃபினிட்டிக்கு செல்லும்படி $.infinity என்று கொடுக்க முடியும். நான் இப்போது கண்டெய்னரின் சைஸினை உருவாக்கி இருக்கின்றேன். அடுத்து கண்டெய்னருக்குள் நாம் ஒரு சைல்டினை பாஸ் செய்ய வேண்டும். இங்கு ஒன்றுக்கு கீழே ஒன்று இருப்பதால் சைல்டாக நான் காலம் ஒன்றை பாஸ் செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும். அப்படியானால் நான் ஒரு காலம் விஜெட்டினை இவ்வாறு கொடுத்து கொள்கின்றேன். காலமிற்குள் நீங்கள் சில்ட்ரன்களை பாஸ் செய்ய கொள்ளலாம். காலமிற்குள் இருக்கும் சில்ட்ரன் தான் இந்த டெக்ஸ்ட் விஜெட் என்பதாகும். இந்த டெக்ஸ்ட் விஜெட் மற்றும் இந்த ரோ என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். நாம் முதலில் டெக்ஸ்ட் விஜெட் 2ஐ கொடுப்போம். இவ்வாறு நான் இதிலிருந்து மேலும் ஒரு காப்பி எடுக்கின்றேன். நீங்கள் ஷிஃப்ட் கீ மற்றும் ஆல்ட் கீயினை பிரஸ் செய்து டவுன் அரோவினை பிரஸ் செய்து இவ்வாறு மாறலாம். நாம் இந்த ஷார்ட்கட்ஸ் பற்றி முந்தைய செக்ஷன்களில் பேசினோம். அதன் பிறகு நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் மற்றும் டைட்டிலினை இவ்வாறு கொடுத்துக் கொள்கின்றேன். இப்போது நாம் சேவ் செய்து நமது அப்ளிகேஷனை பார்ப்போம். இவ்வாறு தான் ஆட் ஆகி இருக்கிறது. இப்போது நான் எனது கண்டெய்னருக்கு ஒரு சிறிய டெக்கரேஷனை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் எனக்கு ஒரு பார்டர் ரேடியஸ் மற்றும் பேக்ரவுண்ட் கலர் ஒன்றை கொடுக்க வேண்டும். நான் ஒரு பார்டர் ரேடியஸினை கொடுத்துக் கொள்கின்றேன். பார்டர் ரேடியஸ் டாட் சர்க்குலர் என்று டைப் செய்து 20 கொடுக்கின்றேன். அடுத்ததாக நீங்கள் கலரினை கொடுக்கலாம். கலர் 0xFF என்று டைப் செய்யுங்கள். நீங்கள் சிக்மா ஃபைலுக்கு சென்று இதன் கலரினை காப்பி செய்து கொள்ளலாம். இங்கு நான் சரியான கலர் இருக்கிறது. நாம் முந்தைய செக்ஷன் ஒன்றில் இந்த கலரினை எவ்வாறு எடுப்பது என்று பேசினோம். நான் உங்களுக்கு நினைவிருக்கும், நாம் அங்கே ஒபாசிட்டியினை மாற்றி இருக்கின்றோம். நாம் ஒரு கலரினை ஆட் செய்து கொண்டோம் என்பதை நீங்கள் பார்க்கலாம். நாம் இந்த காலமினை பேடிங் விஜெட் ஒன்றில் ரேப் செய்து கொள்வோம். நாம் பேடிங்கினை 10 என்று கொடுப்போம். அதன் பிறகு நாம் இவை அனைத்தையும் இந்த பக்கத்திற்கு கொண்டு வர வேண்டும். அப்படியானால் நீங்கள் இதன் cross axis alignmentனை cross axis alignment dot start ஆக உருவாக்கி கொள்ளலாம். அடுத்ததாக நாம் டெக்ஸ்டைலினை கொடுத்துக் கொள்வோம். ஸ்டைலாக டெக்ஸ்டைல் ஒன்றுதான் கொடுக்க வேண்டும். உங்களால் ஃபாண்ட் சைஸினை அதிகரிக்க முடியும். நிச்சயமாக ஃபாண்ட் சைஸினை அதிகரிக்க வேண்டும். நான் ஃபாண்ட் சைஸினை 22 கொடுத்துக் கொள்கின்றேன். ஃபாண்ட் வெயிட்டினை 700 கொடுத்துக் கொள்கின்றேன். இந்த விடயங்களை பற்றி நாம் முன்பும் பேசினோம். நாம் முன்பு பேசிய செக்ஷன்ஸ்களிலும் இந்த வேல்யூஸ்களைத்தான் ஆட் செய்து கொண்டோம். அடுத்து நான் இதற்கும் இங்கிருந்தே ஒரு காப்பி ஒன்றை எடுத்து இங்கு எனது ஸ்டைலினை டெக்ஸ்டைலாக பேஸ்ட் செய்து கொள்கின்றேன். நான் இதற்கு ஃபாண்ட் சைஸினை 16 கொடுத்துக் கொள்கின்றேன். ஃபாண்ட் வெயிட்டினை 400 கொடுத்துக் கொள்கின்றேன். அதற்கு பிறகு நாம் சேவ் செய்து கொள்வோம். இந்த அளவு நன்றாக இருக்கிறது. இப்போது நாம் இந்த காலமுக்கு ஒரு கன்ஸ்டன்ட் ஒன்றை கொடுப்போம். அதன் பிறகு நீங்கள் எனக்கு இந்த இரண்டிற்கும் இடையில் இடைவெளி அட்டாக தேவைப்படுவதால் இந்த இரண்டிற்கும் இடையில் சைஸ் பாக்ஸ் ஒன்றை கொடுக்கலாம். நாம் சைஸ் பாக்ஸின் ஹைட்டினை இப்போதைக்கு 10 என்று கொடுத்து பார்ப்போம். எனக்கு இந்த அளவு நன்றாக இருக்கிறது. அடுத்ததாக நான் இந்த கண்டெய்னருக்கு பேடிங் ஒன்றை கொடுக்கின்றேன். edge insets dot symmetric என்று கொடுப்போம். நமக்கு ஹாரிசான்டல் டிரெக்ஷனில் 10ஆகவும் வெர்டிக்கல் டிரெக்ஷனில் 20ஆகவும் பேடிங் ஒன்று ஆட் ஆக தேவைப்படுகிறது. இந்த அளவு எனக்கு நன்றாக இருக்கிறது. இப்போது நாம் ஃபிக்மாவுக்கு சென்று பார்ப்போம். இப்போது நாம் டைட்டில் மற்றும் இந்த டிஸ்கிரிப்ஷனினை கொடுத்து முடித்து விட்டோம். இப்போது நாம் இந்த ரோ மற்றும் இந்த கண்டெய்னர்ஸ் 2ஐ கொடுப்போம். நீங்கள் பார்ப்பதை போல பேசிக்கலி நாம் இந்த காலமிற்கு வர வேண்டும். இந்த காலமின் உள்ளே நான் ஒரு ரோவினை கொடுக்க வேண்டும். ரோவின் உள்ளே நான் கண்டெய்னர்ஸ் 2ஐ கொடுக்க வேண்டும். முதலில் கண்டெய்னரை கொடுத்தேன். இதற்கு எவ்வளவு ஹைட் கொடுக்க வேண்டும் என்று பார்ப்போம். நாம் சாதாரணமாக ஹைட்டினை 130 என்று கொடுப்போம். நான் இங்கு இந்த கன்ஸ்டன்ட்டினை கொடுத்ததால் இஷ்யூ வருகிறது. நான் இந்த கன்ஸ்டன்ட்டினை நீக்கிவிட்டு இந்த விடயங்களுக்கு கன்ஸ்டன்ட் என்பதை கொடுத்துக் கொள்கிறேன். இந்த விடயங்களை பற்றி நாம் முன்பு பேசினோம். அதன் பிறகு நான் இந்த பேடிங்கிற்கும் கன்ஸ்டன்ட் ஒன்றை கொடுத்துக் கொள்கின்றேன். கலருக்கும் உங்களால் கன்ஸ்டன்ட் ஒன்றை கொடுக்க முடியும். இந்த வித்தும் 130 அளவில் கொடுக்க வேண்டும். அதன் பிறகு நீங்கள் இதற்கு டெக்கரேஷன் ஒன்றை கொடுக்க வேண்டும். பாக்ஸ் டெக்கரேஷன் ஒன்றை கொடுத்து உங்களால்
இதன் கலரினை கொடுக்க முடியும். கலராக இந்த லைட் பர்பிள் கலரில் இருந்தது உங்களுக்கு நினைவிருக்கும். அதன் பிறகு பார்டர் ரேடியஸ் ஒன்றை கொடுக்க வேண்டும். பார்டர் ரேடியஸ் டாட் சர்க்குலர் என்று கொடுத்து 20 கொடுக்கின்றேன். அதற்கு நான் இவ்வாறு மேலும் ஒரு காப்பி வேண்டும். நான் இந்த கலரினை கன்ஸ்டன்ட் என்று கொடுத்து கொள்கின்றேன். இந்த கண்டெய்னரிலிருந்து தான் நான் ஒரு காப்பி எடுக்கின்றேன். அடுத்ததாக இந்த ரோ 2 பக்கங்களுக்கும் செல்ல வேண்டும் என்பது உங்களுக்கு புரிய வேண்டும். அதனால் உங்களால் ரோவின் மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட்டினை மெயின் ஆக்சிஸ் டாட் ஸ்பேஸ் பிட்வீனாக உருவாக்கி கொள்ள முடியும். நமக்கு தேவையான விதத்தில் இப்போது இது சற்று ஸ்டைலாகி இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். எனக்கு இந்த ஹைட்டிற்கும் வித்திற்கும் ஒரு வேரியபிள் ஒன்றை உருவாக்க தேவைப்படுகிறது. அதனால் நான் இங்கு ஓவர்நைட் என்று இடத்திற்கு மேலே வேரியபிள் ஒன்றை உருவாக்கி கொள்கிறேன். ஸ்மால் கண்டெய்னருக்கு தான் இப்போது நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அதனால் ஃபைனல் டபுள் ஸ்மால் கண்டெய்னர் வித் அண்ட் ஹைட் என்று கொடுக்கின்றேன். நான் இதை இப்போதைக்கு 140 என்று கொடுக்கின்றேன். இங்கேயும் நம்மால் ஸ்மால் கண்டெய்னர் வித் அண்ட் ஹைட் என்று கொடுக்க முடியும். இங்கேயும் ஸ்மால் கண்டெய்னர் வித் அண்ட் ஹைட் கொடுங்கள். சற்று பெரிதாகி இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இங்கு இந்த அளவு நன்றாக இருக்கிறது. அதற்கு பிறகு நீங்கள் இதற்கு மேலும் ஒரு சைஸ் பாக்ஸினை கொடுக்கலாம். நாம் ஹைட்டினை இப்போதைக்கு 20 என்று கொடுத்து பார்ப்போம். ஹைட் 20 அதிகம், ஓவர்ஃப்ளோ ஆவதை பார்க்கலாம். நாம் ஹைட்டினை 12 என்று கொடுப்போம். ஹைட் 12 என்று கொடுத்தால் தான் இது சரியாக ஸ்டைல் ஆகிறது. இதன் ஓவர்ஃப்ளோ இஷ்யூஸ் வேலை செய்யும் விதத்தை நான் உங்களுக்கு எதிர்காலத்தில் சொல்லிக் கொடுக்கின்றேன். ஆனால் இப்போதைக்கு இவை அனைத்தும் கம்ப்ளெக்ஸ் ஆவதால் இந்த விடயங்களை நான் உங்களுக்கு ஷேர் செய்து கொள்வது இல்லை. பேசிக்கலி நமது முதல் லேஅவுட்டினை நாம் பெரும்பாலும் சமமாக உருவாக்கி இருக்கிறோம் என்று நான் நினைக்கின்றேன். 100% சமமாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இங்கு இந்த ஃபாண்ட் சைஸினை சற்று அதிகரிக்க வேண்டும். அந்த விடயங்களை உங்களால் கொஞ்சம் மேனுவலி உருவாக்கி கொள்ள முடியும். இப்போது எனக்கு மிகவும் முக்கியமான பார்ட் இந்த பார்ட்டாகும். நாம் இப்போது அந்த பார்ட்டினை எவ்வாறு உருவாக்குவது என்று பார்ப்போம். நான் இதை எக்ஸ்பிளைன் செய்தேன் என்று உங்களுக்கு நினைவிருக்கும். நான் இதை தனி கண்டெய்னர் ஒன்றாக கொடுத்து இதற்குள் கொலம் ஒன்றாக நான் இந்த விடயங்களை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இவை அனைத்தும் ஒன்றுக்கு கீழே ஒன்றாக பிளேஸ் செய்யப்பட்டிருப்பதால் நாம் அந்த விடயங்களை முதலில் உருவாக்குவோம். நீங்கள் பார்க்கின்ற பொழுது ஐக்கன் ஒன்றும் டெக்ஸ்ட் ஒன்றும் என இரண்டுமே இருப்பதால் இது ஒரு ரோ என்று புரிய வேண்டும். முதலில் நாம் ஒரு கண்டெய்னரினை கொடுத்து கொள்வோம். இந்த கண்டெய்னர் நமது கடைசி காலமிற்கு கீழே கொடுக்க வேண்டும். வித் ஒன்றையும் ஹைட் ஒன்றையும் என்னால் ப்ரொவைட் செய்ய முடியும் என்பதால் நாம் ஒரு கண்டெய்னரினை கொடுத்தேன். நாம் இந்த கண்டெய்னரின் ஹைட்டினை பார்ப்போம். நான் முன்பு கொடுத்தேன். கண்டெய்னரின் ஹைட்டினை பார்ப்போம். நான் முன்பு கொடுத்த கண்டெய்னரின் ஹைட் 350 ஆகும். நாம் இதை ஒரு வேரியபிளாக உருவாக்கிக் கொள்வோம். ஃபைனல் டபுள் என்று டைப் செய்து மெயின் கண்டெய்னர் வித் அண்ட் ஹைட் என்று டைப் செய்து நாம் இப்போதைக்கு 350 என்று கொடுப்போம். நான் இங்கு இந்த வேரியபிளினை உருவாக்கும் போது நான் இந்த வித் என்பதற்கு வித் என்று கொடுத்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். எனக்கு இந்த வேரியபிளினை மாற்ற வேண்டும். நான் இப்போது இந்த வேரியபிளினை மாற்றினால் எனக்கு இஷ்யூஸ் வரும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இங்கு 4 இடங்களிலும் இந்த வேரியபிள் பயன்படுத்தப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இப்போது உங்களால் ஒரே நேரத்தில் இந்த வேரியபிளினை மாற்ற முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் நான் ஒவ்வொரு இடத்திற்கும் சென்று இதை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆனால் இந்த VS கோடில் இதை யூஸ் செய்து கொள்ள உங்களால் ஒரு ஷார்ட்கட்டினை பயன்படுத்த முடியும். இந்த வேரியபிளினை மார்க் செய்து ரைட் கிளிக் செய்யுங்கள். இங்கு ரீநேம் சிம்பிள் ஒன்றை காட்டுவதை பார்க்கலாம். F2 தான் இந்த ஷார்ட்கட் ஆகும். இந்த ரீநேம் சிம்பிள் என்ற இடத்திற்கு சென்றால் உங்களால் இதை ரீநேம் செய்ய முடியும். நான் சரியாக உருவாக்கி இதை என்டர் செய்த பிறகு இது எல்லா இடங்களிலும் ரீநேம் ஆகி இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். நான் உங்களுக்கு ஒரு சிறிய டிப் ஒன்றை கொடுத்தேன். அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இப்போது நான் உருவாக்கிய மெயின் கண்டெய்னரின் ஹைட்டால் இதை ரீப்ளேஸ் செய்து கொள்கின்றேன். அதே போல நான் இதையும் மெயின் கண்டெய்னரின் ஹைட்டால் ரீப்ளேஸ் செய்து கொள்கின்றேன். வித்தினை உங்களால் டபுள் டாட் இன்ஃபினிட்டினை கொடுக்க முடியும். அதன் பிறகு உங்களால் ஹைட்டினை மெயின் கண்டெய்னர் ஹைட்டுக்கு கொடுக்க முடியும். நாம் அதற்கு இந்த எல்லோ கலரினை கொடுப்போம். உங்களால் டெக்கரேஷன் ஒன்றை ஆட் செய்து கொள்ள முடியும். டெக்கரேஷனாக பாக்ஸ் டெக்கரேஷன் ஒன்றை கொடுங்கள். உங்களால் இதற்கு ஒரு கலரினை கொடுக்க முடியும். கலர் தான் எல்லோ கலர் ஆகும். 0xFF என்று டைப் செய்து எல்லோ கலரினை இதற்கு பேஸ்ட் செய்து கொள்ளுங்கள். இப்போது இதை சேவ் செய்த பிறகு இது அழகாக இவ்வாறு அட் ஆகி இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். எனக்கு இதன் ஹைட் சற்று குறைவாக இருப்பது போல தெரிகிறது. நான் முதலில் இதற்கு பார்டர் ரேடியஸ் ஒன்றை ஆட் செய்து கொள்கின்றேன். உங்களால் இங்கிருந்து ஒரு காப்பி எடுத்து இங்கு வந்து பேஸ்ட் செய்து கொள்ள முடியும். இப்போது பார்டர் ரேடியஸ் ஒன்று அட் ஆகி இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் எனக்கு இந்த ஹைட் குறைவாக இருக்கிறது. அதனால் நான் இங்கு வந்து ஹைட்டினை 3 என்று கொடுத்து சேவ் செய்து கொண்டால் ஓவர்ஃப்ளோ இஷ்யூ ஒன்று வருவதை நீங்கள் பார்க்கலாம். நான் இப்போது இதை எவ்வாறு ஃபிக்ஸ் செய்வது என்று பார்ப்போம். நாம் இத்தனை நாட்களாக இந்த அப்ளிகேஷன்ஸ்களில் லேஅவுட்டினை உருவாக்கி வரும்போது இந்த ஸ்க்ரீனின் சைஸிற்கு மட்டும் பொருந்தும் லேஅவுட்ஸ்களை எவ்வாறு பில்ட் செய்வது என்று தான் பேசினோம் என்று உங்களுக்கு நினைவிருக்கும்.
இப்போது நமது ஸ்க்ரீனில் இருந்து இவ்வாறு ஓவர்ஃப்ளோ இஷ்யூ ஒன்று வந்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இந்த ஓவர்ஃப்ளோ இஷ்யூ என்றால் இங்கு இவ்வாறு இஷ்யூ வந்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இந்த இஷ்யூவினை கண்டுபிடித்து எவ்வாறு இதை கரெக்ட் செய்வது என்று நான் உங்களுக்கு எதிர்காலத்தில் சொல்லித் தருகின்றேன். இங்கு உங்கள் எமுலேட்டருக்குள் இவ்வாறு பாட்டம் ஓவர்ஃப்ளோ பை 657 பிக்சல்ஸ் என்று காட்டுகிறதை நீங்கள் பார்க்கலாம். எனக்கு அதுதான் தெரிகிறது. இங்கு பாட்டம் ஓவர்ஃப்ளோ இவ்வளவு பிக்சல்ஸால் ஓவர்ஃப்ளோ ஆகி இருப்பது என்று தான் சொல்கிறது. இந்த ஓவர்ஃப்ளோ என்றால் என்ன? நாம் சாதாரணமாக இந்த ஸ்கேஃபோல்டரில் தான் பாடியினை டிசைன் செய்து கொண்டு செல்கிறோம். இந்த பாடியில் சைஸ் சாதாரணமாக இருக்கும் ஸ்க்ரீனின் இந்த சைஸிற்கு தான் வரும். அதாவது இதை நம்மால் ஸ்க்ரோல் செய்ய முடியாது. நாம் சாதாரணமாக யூடியூபுக்கு சென்றால் இவ்வாறு இதை ஸ்க்ரோல் செய்து கொள்ள முடியும். ஆனால் எமது அப்ளிகேஷனில் இன்னும் இதை ஸ்க்ரோல் செய்ய முடியாது. இந்த கண்டெய்னர் விரிய முயற்சி செய்கிறது. ஆனால் அதற்கு அதிகபட்ச சைஸ் இந்த ஸ்க்ரீன் சைஸ் மட்டும்தான் இருக்கிறது. அதனால் இதற்கு விரிய இடமில்லை. அப்போதுதான் இவ்வாறு ஓவர்ஃப்ளோ இஷ்யூ ஒன்று வருகிறது. இந்த விடயத்தை உருவாக்க நம்மால் இதை சிங்கிள் சைல்ட் ஸ்க்ரோல் வியூ என்ற விஜெட்டில் ரப் செய்து கொள்ள முடியும். சிங்கிள் சைல்ட் ஸ்க்ரோல் வியூ என்பது சிங்கிள் சைல்ட் லேஅவுட் விஜெட் ஒன்று ஆகும். நாம் இப்போது சிங்கிள் சைல்ட் ஸ்க்ரோல் வியூ என்றால் என்ன என்று பார்ப்போம். நாம் கூகுளில் சிங்கிள் சைல்ட் ஸ்க்ரோல் வியூ ஃப்ளட்டர் என்று சர்ச் செய்து பார்ப்போம். அதன் பிறகு உங்களால் இந்த சிங்கிள் சைல்ட் ஸ்க்ரோல் வியூ கிளாஸுக்கு செல்ல முடியும். A box in which a single widget can be scrolled என்று இருப்பதை காணலாம். அதற்கு பொருள் என்னவென்றால் விஜெட்டினை ஸ்க்ரோல் செய்யக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஒன்றுதான் இதிலிருந்து கிடைக்கிறது. இதை நீங்கள் சிறிது வாசித்து பார்க்கலாம். நாம் இந்த ப்ராப்பர்ட்டிஸின் கீழ் சென்றால் இதற்கு சைல்டு ஒருவரை கொடுக்க முடியும் என்பதை நீங்கள் பார்க்கலாம். அதனால்தான் இதை சிங்கிள் சைல்ட் ஸ்க்ரோல் வியூ என்று சொல்கிறார்கள். உங்களால் கண்ட்ரோலர் ஒன்றையும் பேடிங் ஒன்றையும் கொடுக்க முடியும். அதே போல நிறைய விடயங்களை இதற்கு கொடுக்க முடியும். இப்போது நாம் நமது அப்ளிகேஷனை எவ்வாறு சிங்கிள் சைல்ட் ஸ்க்ரோல் வியூ ஒன்றில் ரப் செய்து கொள்வது என்று பார்ப்போம். நாம் இவ்வாறு கோடிற்கு செல்கின்றோம். நான் இவ்வாறு எமுலேட்டரினை ஆன் செய்து கொள்கின்றேன். நாம் சிங்கிள் சைல்டு ஒருவராக ஸ்க்ரோல் செய்வது இந்த ரீஜனினை என்று இப்போது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சிங்கிள் சைல்டு ஒருவராக நமது ஆப் பாரினை ஸ்க்ரோல் செய்ய முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது எமக்கு இந்த செக்ஷனினை ஸ்க்ரோல் செய்து தேவைப்படாது. ஆனால் ஆப் பாருக்கு கீழே இருக்கின்ற இந்த செக்ஷனினை கீழே இவ்வாறு ஸ்க்ரோல் செய்து கொண்டு செல்ல முடியும். அப்படியானால் இது ஸ்கேஃபோல்டரின் பாடி என்று அழைக்கப்படும். அப்படியானால் நாம் ஸ்கேஃபோல்டரின் பாடியினைத்தான் சிங்கிள் சைல்ட் ஸ்க்ரோல் வியூ ஒன்றால் ரப் செய்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நமது ஸ்கேஃபோல்டரின் பாடிக்குள் பேடிங் விஜெட் ஒன்று தான் இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம். நான் இதை சிங்கிள் சைல்ட் ஸ்க்ரோல் வியூ ஒன்று ரப் செய்து கொள்ள வேண்டும். உங்களால் இதை ரப் வித் விஜெட் என்ற ஆப்ஷனில் இருந்து சிங்கிள் சைல்ட் ஸ்க்ரோல் வியூ என்ற விஜெட்டினை சர்ச் செய்ய முடியும். இதை கொடுத்து நான் சேவ் செய்து கொள்கின்றேன். சேவ் செய்த பிறகு ஓவர்ஃப்ளோவாகி எந்த இஷ்யூ நீங்கி இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இப்போது எம்மால் இவ்வாறு எமது அப்ளிகேஷனை ஸ்க்ரோல் செய்து செல்ல முடியும். எமது அப்ளிகேஷனை இவ்வாறு ஸ்க்ரோல் செய்ய முடியும் என்பதை நீங்கள் பார்க்கலாம். இவ்வளவு வித் எனக்கு தேவைப்படாது. அதனால் நாம் இப்போதைக்கு இது 2 என்று கொடுத்து பார்ப்போம். 2 தேவைப்படாது என்பதை நீங்கள் பார்க்கலாம். நாம் 1.5 அளவில் கொடுத்துக் கொள்வோம். நமக்கு தேவைப்பட்டால் அதை மாற்றிக்கொள்ள முடியும். அதனால் இங்கு உங்களுக்கு மிகவும் முக்கியமான விடயம் ஒன்று கிடைக்கிறது. நம்மால் இப்போது நாம் இதை சிங்கிள் சைல்ட் ஸ்க்ரோல் வியூ ஒன்றில் ரப் செய்து கொண்டிருப்பதால் நமது ஸ்கேஃபோல்டரின் பாடியினை ஸ்க்ரோல் செய்ய முடியும். இந்த சிங்கிள் சைல்ட் ஸ்க்ரோல் வியூ என்பதை நாம் மிகவும் யூஸ் செய்யும் விஜெட் ஒன்றாகும். இப்போது உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நாம் இப்போது அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று பார்ப்போம். அடுத்து நாம் இந்த டைட்டில் மற்றும் டிஸ்கிரிப்ஷனினை காலம் ஒன்றில் கொடுக்க வேண்டும். டைட்டில் என்பதை ரோ ஒன்றாகத்தான் நாம் உருவாக்க வேண்டும். கண்டெய்னரில் நான் சைல்டாக ஆட் செய்து கொள்கின்றேன். சைல்டு ஒருவராக நான் காலம் ஒன்றை கொடுக்க வேண்டும். காலமிற்குள் சைல்டு இருக்கலாம். சில்ட்ரனாக நான் முதலில் ரோ விஜெட் ஒன்றை கொடுத்து கொள்கின்றேன். ரோவிற்குள் நான் இவ்வாறு டைட்டில் மற்றும் ஐக்கனினை கொடுக்க வேண்டும். நாம் இந்த இரண்டுமே சேர்ந்துதான் ரோ என்று உருவாகிறது. டைட்டிலாக உங்களால் டெக்ஸ்ட் விஜெட்டினை யூஸ் செய்து கொள்ள முடியும். நான் இவ்வாறு டெக்ஸ்ட் விஜெட் ஒன்றை யூஸ் செய்து கொள்கின்றேன். இதற்கு எனக்கு இந்த டெக்ஸ்டினை காப்பி செய்து இங்கு பேஸ்ட் செய்ய வேண்டும். நாம் ஆப்பும் இந்த பக்கத்தில் தெரியும்படி வைப்போம். இதற்கு பிறகு நாம் ஐக்கன் விஜெட் ஒன்றை கொடுக்க வேண்டும். நீங்கள் பார்த்தால் ஐக்கனாக நான் பேக் ஒன்றை கொடுக்கின்றேன். அதனால் ஐக்கன்ஸ் டாட் என்று டைப் செய்து நான் புக்மார்க் என்று கொடுக்கின்றேன். இந்த டைட்டிலை சற்று ஸ்டைல் செய்து கொள்ள வேண்டும் என்பதால் நான் டெக்ஸ்டைல் ஒன்றை கொடுக்கின்றேன். டெக்ஸ்டைல் ஒன்றாக நான் உங்களால் ஃபாண்ட் சைஸினை சற்று அதிகரிக்க முடியும். ஃபாண்ட் சைஸினை நான் 20 என்று கொடுத்து கொள்கின்றேன். அதன் பிறகு ஃபாண்ட் வெயிட்டினை உங்களால் அதிகரிக்க முடியும். ஃபாண்ட் வெயிட் டாட் என்று டைப் செய்து நான் 700 அளவில் கொடுப்போம். அதன் பிறகு இந்த ஐக்கனினையும் உங்களுக்கு தேவைப்பட்டால் மாற்றிக்கொள்ள முடியும். ஆனால் இப்போதைக்கு நான் நன்றாக எனக்கு இருக்கிறது என்று அதற்கு பிறகு நான் இதை மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் டாட் ஸ்பேஸ் பிட்வீனாக உருவாக்கி கொள்கிறேன். அதன் பிறகு உங்களால் இந்த கண்டெய்னருக்கு பேடிங் ஒன்றை கொடுக்க முடியும். நான் எட்ஜ் இன்செட்ஸ் டாட் இன் டைப் செய்து சிமெட்ரிக் பேடிங் ஒன்றை கொடுக்கின்றேன். எனக்கு ஹொரிசான்டல் டிரெக்ஷனில் 10ஆகவும் வெர்டிகல் டிரெக்ஷனில் 20ஆகவும் பேடிங் ஒன்று தேவைப்படுகிறது. எனக்கு இப்போதைக்கு இந்த அளவு நன்றாக இருக்கிறது.
தேவைப்பட்டால் நான் அதை மாற்றிக்கொள்கின்றேன். நான் இதற்கு கன்ஸ்டன்ட் என்பதை கொடுத்து கொள்கின்றேன். நான் மெயின் ரோவினை கொடுத்து முடித்து விட்டேன். அடுத்ததாக இப்போது எனக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனினை கொடுக்க தேவைப்படுகிறது. நான் இங்கு டிஸ்கிரிப்ஷனினை கொடுத்து கொள்கின்றேன். டெக்ஸ்ட் விஜெட் ஒன்றுதான் கொடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ரோவிற்கு கீழே நான் இவ்வாறு டெக்ஸ்ட் விஜெட் ஒன்றை கொடுத்து கொள்கின்றேன். அதன் பிறகு டெக்ஸ்ட் விஜெட்டுக்குள் இந்த கண்டென்ட் வர வேண்டும். நான் இங்கிருந்து ஒரு காப்பி எடுத்து கோடிற்கு வந்து இங்கு பேஸ்ட் செய்கின்றேன். இது அட்டாகி இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அதன் பிறகு உங்களால் இதற்கு டெக்ஸ்ட் ஸ்டைல் ஒன்றை கொடுக்க முடியும். நாம் இதற்கு சாதாரணமாக டெக்ஸ்ட் ஸ்டைல் ஒன்றை கொடுத்துக்கொள்வோம். இப்போது எனக்கு இந்த விடயங்கள் எவ்வாறு மாறுகின்றன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இந்த சரியான கான்செப்டுகளை புரிந்து கொண்டால் இதை உருவாக்குவது மிகவும் எளிமையானது. அடுத்து 400 ஃபாண்ட் வெயிட் ஒன்றை கொடுத்து கொள்கின்றேன். ஃபாண்ட் வெயிட் ஒன்றும் இப்போது அட் ஆகி இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அதன் பிறகு உங்களால் இந்த இரண்டிற்கும் இடையில் சைஸ் பாக்ஸ் ஒன்றை கொடுக்க முடியும். ஏனென்றால் இந்த இரண்டுக்கும் இடையில் எனக்கு சிறிய இடைவெளி ஒன்று வர வேண்டும். அதற்காக என்னால் சைஸ் பாக்ஸ் ஒன்றை கொடுக்க முடியும். ஹைட்டினை நான் இப்போதைக்கு 15 என்று கொடுத்துக் கொள்கிறேன். இப்போதைக்கு இந்த அளவு நன்றாக இருக்கிறது. இங்கு இதன் பேரண்ட்டுக்கு நான் கன்ஸ்டன்ட் ஒன்றை கொடுத்து கொண்டிருப்பதால் இதன் கன்ஸ்டன்ட்டை நீக்கிக் கொள்ள முடியும். இப்போது நாம் அடுத்து என்ன கொடுக்க வேண்டும் என்று பார்ப்போம். அதன் பிறகு நாம் கண்டெய்னர் ஒன்றை கொடுக்க வேண்டும். கண்டெய்னருக்கு டெக்ஸ்ட் விஜெட் 2 மற்றும் ரோ ஒன்றை கொடுக்க வேண்டும். நாம் அதையும் கொடுப்போம். இந்த காலமிற்குள் தான் நான் கண்டெய்னரினை கொடுக்க வேண்டும். கண்டெய்னரினை யூஸ் செய்யும் பொழுது என்னால் கன்ஸ்டினை யூஸ் செய்ய முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இந்த ரோவிற்கு இந்த சைஸ் பாக்ஸிற்கு மற்றும் இந்த டெக்ஸ்ட் விஜெட்டுக்கு மேனுவலி கன்ஸ்டன்ட் ஒன்றை கொடுக்க நேரிடும். இப்போது நான் இந்த கண்டெய்னரினை ஸ்டைல் செய்யும் விதத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றேன். என்னால் இதற்கு ஹைட் ஒன்றை கொடுக்க முடியும். ஹைட்டினை நான் 300 அளவில் கொடுத்துக் கொள்கின்றேன். அதற்கு பிறகு உங்களால் இதற்கு டெக்கரேஷன் ஒன்றை கொடுக்க முடியும். டெக்கரேஷனாக நான் பாக்ஸ் டெக்கரேஷன் ஒன்றை ஆட் செய்ய வேண்டும். எனக்கு கலர் ஒன்று கொடுக்க வேண்டும். நாம் ஃபிக்மாவிற்கு சென்று கலர் என்னவென்று பார்ப்போம். நாம் இந்த பர்பிள் கலரினை கொடுப்போம். அதற்கு அடுத்ததாக நமக்கு தேவைப்பட்டால் இதற்கு பேடிங் ஒன்றை கொடுக்க முடியும். பேடிங்கினை இப்போது கொடுத்தேன், தேவையில்லை. ஆனால் நாம் அடுத்ததாக பேடிங் ஒன்றை கொடுத்து கொள்வோம். இதற்கு நாம் பார்டர் ரேடியஸ் ஒன்றையும் கொடுக்க வேண்டும். அதனால் நாம் பார்டர் ரேடியஸ் ஒன்றை ஆட் செய்து கொள்வோம். பார்டர் ரேடியஸ் டாட் சர்க்குலர் என்று டைப் செய்து 10 அளவில் கொடுத்து கொள்கின்றேன். அடுத்ததாக இங்கு சைஸ் பாக்ஸ் ஒன்று தேவைப்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விடயங்களை ஃபார்மட் செய்து கொள்ள நான் இங்கிருந்து ஒரு காப்பி எடுத்து இங்கு பேஸ்ட் செய்கின்றேன். இதற்கு கன்ஸ்டன்ட் ஒன்றை கொடுங்கள். இப்போது நான் கன்ஸ்டன்ட் ஒன்றையும் கொடுத்து கொண்டேன். அடுத்ததாக இந்த கண்டெய்னருக்கு தான் நான் சைல்டு ஒருவரை கொடுக்க வேண்டும். சைல்டு ஒருவராக நான் காலம் ஒன்றை கொடுக்க வேண்டும். காலமில் சில்ட்ரன் இருக்கின்றார்கள். முதலில் சில்ட்ரனாக இந்த ஃப்ளட்டைசன் ஓப்பன் சோர்ஸ் என்பதை டெக்ஸ்ட் விஜெட் ஒன்றாக கொடுக்க வேண்டும். அடுத்து நான் டிஸ்கிரிப்ஷனினையும் டெக்ஸ்ட் விஜெட் ஒன்றாக கொடுத்துக் கொள்கிறேன். அதற்கு பிறகு டேட்டாவை நான் இங்கிருந்து நீக்கிவிட்டு டிஸ்கிரிப்ஷனினை ரீப்ளேஸ் செய்து கொள்கின்றேன். அந்த விடயங்கள் உங்களால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஃபிக்மா ஃபைல் லிங்கிற்கு சென்று கண்டுபிடிக்க முடியும். அடுத்து உங்களால் இந்த டைட்டிலுக்கு சிறிய ஸ்டைல் ஒன்றை கொடுக்க முடியும். நான் இங்கு டெக்ஸ்ட் ஸ்டைல் ஒன்றை கொடுத்துக் கொள்கின்றேன். நான் ஃபாண்ட் சைஸினை 20 என்று கொடுத்துக் கொள்கின்றேன். ஃபாண்ட் வெயிட்டினை நான் W700 என்று கொடுத்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக உங்களால் இதற்கு கலர் ஒன்றை கொடுக்க முடியும். இவ்வாறு கலர் டாட் ஒயிட் என்று கொடுக்கின்றேன். இவ்வாறு உங்களால் கலரினை ஆட் செய்து கொள்ள முடியும். இப்போது பாருங்கள், எமது கண்டெய்னர் ஸ்டைல் ஆகி இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக உங்களால் இதற்கு கன்ஸ்டன்ட் என்ற ஒன்றை ஆட் செய்து கொள்ள முடியும். அடுத்ததாக இந்த ஸ்டைலினை காப்பி செய்து கொண்டு இதற்கு வந்து கொடுத்துக் கொள்கின்றேன். உங்களால் இங்கு ஃபாண்ட் சைஸினை 20 விட குறைவான ஃபாண்ட் சைஸ் ஒன்றை கொடுக்க முடியும். நான் 15 அளவில் கொடுத்துக் கொள்கின்றேன். ஃபாண்ட் வெயிட்டினையும் உங்களால் 400 அளவில் யூஸ் செய்து கொள்ள முடியும். இப்போது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் இந்த காலமின் கிராஸ் ஆக்சிஸினை ஸ்டார்ட் செய்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த விடயங்களை முன்னோக்கி புஷ் செய்து கொள்ள வேண்டும். அதே போல எனது கண்டெய்னருக்கு நான் பேடிங் ஒன்றை கொடுக்க வேண்டும். நீங்கள் நிச்சயமாக டெக்கரேஷனில் இருந்து வெளியே வந்து பேடிங் ஒன்றை கொடுங்கள். நான் எல்லா டிரெக்ஷன்களிலிருந்தும் 20 பேடிங் ஒன்றை கொடுக்கின்றேன். இந்த அளவு நன்றாக இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம். நான் கன்ஸ்டன்ட் என்பதை ஆட் செய்து கொள்கின்றேன். உங்களால் இந்த இடையிலும் சைஸ் பாக்ஸ் ஒன்றை கொடுக்க முடியும். ஏனென்றால் எனக்கு இந்த டைட்டில் மற்றும் டிஸ்கிரிப்ஷனுக்கு இடையில் இடைவெளி ஒன்று ஆட் ஆக வேண்டும். இந்த கன்ஸ்ட் என்பது தேவையில்லை. இப்போது என்னால் இங்கு இருக்கின்ற இந்த விடயங்களை ரோ ஒன்றாக இம்ப்ளிமெண்ட் செய்ய முடியும். அது மிகவும் எளிமையானது. ரோ ஒன்றை கொடுங்கள். அதற்கு பிறகு இதன் சைல்டனாக ஒரே வகையான 3 இருக்கின்றன. நான் கண்டெய்னர் ஒன்றை எடுத்துக்கொள்கின்றேன். கண்டெய்னர் ஒன்றை கொடுத்தேன். அவ்வாறு கொடுக்கும்போது நாம் கன்ஸ்டன்ட் என்பதை நீக்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் இப்போது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த விடயங்களை நம்மால் இவ்வாறு கன்ஸ்ட் மாடிஃபையரால் ரேப் செய்து கொள்ள முடியும். அதன் பிறகு கண்டெய்னருக்கு உங்களால் வித் ஒன்றையும் ஹைட் ஒன்றையும் கொடுக்க முடியும். நான் இதற்கு 80 வித் ஒன்றை கொடுக்கின்றேன். ஹைட்டினையும் கொடுக்கின்றேன்.
ஹைட்டினையும் நான் 80 என்று கொடுத்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக எனக்கு இதன் கலர் ஒன்றையும் பார்டர் ரேடியஸ் ஒன்றையும் கொடுக்க தேவைப்படுவதால் டெக்கரேஷன் ஒன்றை கொடுக்க நேரிடும். உங்களால் பாக்ஸ் டெக்கரேஷன் ஒன்றை ஆட் செய்து கொள்ள முடியும். உங்களால் இதற்கு கலரினை கொடுக்க முடியும். கலரினை நான் இங்கிருந்து ஒரு காப்பி எடுக்கின்றேன். அதன் பிறகு கலர் 0xFF என்று டைப் செய்து இவ்வாறு கலரினை பேஸ்ட் செய்து கொள்கின்றேன். அதன் பிறகு உங்களால் இங்கேயும் கன்ஸ்டன்ட் என்பதை கொடுக்க முடியும். அடுத்து நாம் பார்டர் ரேடியஸ் ஒன்றை கொடுப்போம். பார்டர் ரேடியஸ் டாட் சர்க்குலர் என்று டைப் செய்து கொள்கின்றேன். ஏனென்றால் எனக்கு சர்க்குலர் என்பது சஜஸ்ட் ஆவதில்லை. ரேடியஸினை 20 என்று கொடுத்துக் கொள்கின்றேன். இங்கு இஷ்யூ ஒன்று வருகிறது. நாம் இஷ்யூ என்னவென்று பார்ப்போம். கண்டெய்னர் இருக்கின்றது, வித் இருக்கின்றது, டெக்கரேஷன் பாக்ஸ் டெக்கரேஷன் ஒன்றாக இருக்கிறது, பார்டர் ரேடியஸ் இருக்கிறது. இங்கு கன்ஸ்ட் என்று கொடுத்ததால் நான் இந்த இஷ்யூ வருகிறது. எனக்கு இந்த கலருக்கு மட்டும் கன்ஸ்ட் என்பதை கொடுக்க முடியும். இப்போது பார்டர் ரேடியஸ் ஒன்று அட் ஆகி இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். எனது இது சர்க்கிளாக இருக்க வேண்டும் என்பதால் என்னால் இவ்வாறு பெரிய பார்டர் ரேடியஸ் ஒன்றை கொடுக்க முடியும். இந்த ரோவிற்கு மேலும் ஸ்பேஸ் ஒன்று வர வேண்டும் என்பதால் நான் சைஸ் பாக்ஸினை இங்கிருந்து காப்பி செய்து இங்கேயும் பேஸ்ட் செய்து கொள்கின்றேன். நமக்கு இதுபோல 3 தேவை என்பது உங்களுக்கு தெரியும். நான் இங்கிருந்து ஒரு காப்பியினை எடுத்து இவ்வாறு 3ஐ பேஸ்ட் செய்து கொள்கின்றேன். இது ரோ ஒன்றுக்குள் கொடுத்தேன் எனப்பட்டதால் இது ஒரு தொடராக பிளேஸ் ஆவதை பார்க்கலாம். அதே போல நாம் இந்த விடயங்களை மெயின் ஆக்சிஸில் ஸ்பேஸ் பிட்வீன் செய்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது நாம் UIனை உருவாக்கி முடித்து விட்டோம். உங்களால் இருக்கும் மெயின் கண்டெய்னர்ஸ் 2 இருக்கும். இடையிலும் சைஸ் பாக்ஸ் ஒன்றை கொடுக்க முடியும். நான் இந்த சைஸ் பாக்ஸினை இங்கிருந்து காப்பி செய்து கொள்கின்றேன். மெயின் கண்டெய்னர்ஸ் 2க்கும் இடையில் என்றால் இந்த இடத்திலிருந்து எனக்கு ஸ்பேஸ் ஒன்று ஆட் செய்து கொள்ள தேவைப்படுகிறது. உங்களால் மெயின் கண்டெய்னர் ஒன்று முடிவடையும் இடத்தை இவ்வாறு மார்க் செய்து கொண்டு செல்ல முடியும். இந்த லைன் வழியே ஸ்க்ரோல் செய்து கொண்டு வர முடியும். அடுத்ததாக உங்களால் இவ்வாறு சைஸ் பாக்ஸ் ஒன்றை கொடுக்க முடியும். இந்த இடைவெளி போதாது என்றால் உங்களால் இதை மீண்டும் மாற்றிக்கொள்ள முடியும். அது எந்த இஷ்யூவும் இல்லை. உங்களுக்கு வேண்டுமென்றால் பேடிங்கினையும் இவ்வாறு எட்ஜ் இன்செர்ட் ஆல் என்பல்லாமல் சிமெட்ரிக் போல கொடுக்க முடியும். அப்படி இல்லாவிட்டால் உங்களால் இதை தேவையான அளவிற்கு மாற்றிக்கொள்ள முடியும். நமக்கு 12 அளவில் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நாம் இப்போது எமது UIயுடன் இதை கம்பேர் செய்து பார்ப்போம். நான் இவ்வாறு UIயுடன் வைக்கும் பொழுது இது 100% அளவில் சமமாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். பட் இங்கு ஐக்கனினை நான் இப்போதைக்கு இந்த புக்மார்க் என்று ஐக்கனுக்கு பிளேஸ் செய்து கொண்டேன். அது ஒரு பிரச்சனை இல்லை. ஐக்கனினை உங்களுக்கு தேவையான விதத்தில் கண்டுபிடித்து பிளேஸ் செய்து கொள்ள முடியும். அந்த விடயங்கள் பெரிய விடயங்கள் அல்ல. இப்போது நாம் இவ்வாறு கம்பேர் லேஅவுட்டினை தயாரிப்பது எவ்வளவு எளிது என்று பார்த்தோம். நாம் இந்த செக்ஷனில் கற்றுக்கொண்ட மிகவும் முக்கியமான விடயம் சிங்கிள் சைல்ட் ஸ்க்ரோல் வியூ என்ற விஜெட் ஆகும். சிங்கிள் சைல்ட் ஸ்க்ரோல் வியூ என்பதால் ரப் செய்து கொண்ட பிறகு நம்மால் நார்மல் ஆப் வந்து ஸ்க்ரோல் ஆகும் விதத்தில் நமது ஸ்கேஃபோல்டினை ஸ்க்ரோல் செய்து கொள்ள முடியும். இந்த செக்ஷனில் இருந்து உங்கள் நாலேஜுக்கு நிறைய விடயம் அட் ஆகி இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த செக்ஷனில் பேசப்பட்ட கோடினையும் உங்களால் நமது GitHub ரெபோசிட்டரியில் இருந்து ஆக்சஸ் செய்ய முடியும். இதன் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கண்டுபிடிக்கலாம். லிங்கினை கிளிக் செய்து நீங்கள் லைபிற்கு இடத்திற்கு செல்லுங்கள். லைபிற்குள் ஸ்க்ரீன் என்று ஃபோல்டர் ஒன்று இருக்கிறது. லேஅவுட் 7 என்பதில் இருக்கும் இந்த கோடினை பற்றி நாம் பேசினோம். உங்களால் கோடினை ரீடிரெக்ட் செய்து கொள்ள தேவைப்பட்டால் இந்த கோடினை ரெஃபர் செய்யலாம். நாம் ஃப்ளட்டரினை யூஸ் செய்து அழகான அப்ளிகேஷன் ஒன்றின் லேஅவுட்டினை உருவாக்கி அதிலிருந்து கண்டென்ட் பிளே செய்து கொள்வது எவ்வாறு என்று இப்போது உங்களுக்கு பெரிய நாலேஜ் ஒன்று இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நாம் அடுத்த வீடியோவில் இருந்து நமது 2வது அப்ளிகேஷனின் வேலையை தொடங்குவோம்.